நான் முதவே சொல்லிட்டேன். இல்லாதவர்களை பற்றி இங்கே பேசுவதில்லை. காற்றுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன் இந்த கனெக்ட் பண்ணுறேன்னா, தமிழிசை அவர்கள் வந்து கேட்குறாங்க, விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இணையணும் அப்படின்றாங்க. விஜய் அவர்களும் பாஜக குறித்து விமர்சிக்க மாட்டுறாரு. அதனால தான் அந்த கேள்வி வருது. எங்கேயாவது ஒரு புகைப்படம் பார்த்ததுண்டா பாஜக தலைவர்களோடு என் தலைவர் விஜய் அவர்கள் உட்கார்ந்து பேசியவர்கள் இல்லை எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வழிகாட்டுகள் எங்கேயாவது உட்கார்ந்து பேசி பார்த்துருக்கீங்களா? அப்படி பேசினா தான் வந்து நாளைக்கு கூட்டணி அமைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அண்ணன் திருமாவளவன் டெல்லியில் அமைச்சர்களை சந்திக்கிறார். அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோடு கூட்டணின்னு பேசிட முடியுமா? என்னது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். திமுக எப்படி எதிரியோ தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவில் எங்களுக்கு பாஜக எதிரின்னு தலைவர் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் விக்கிரவாண்டியில். என்ன ஓயாமல் சொல்கிறீங்களா? என்ன எங்கள் தலைவனுடைய உதட்டின் வார்த்தைகள் என்ன அவ்வளவு மலிவானதா? விலை உயர்ந்தது. ஒற்றை வார்த்தை அவர் உதிர்த்தாலும் அது பல மாநாடுகளுக்கு சமம். அதை புரிஞ்சுக்கோங்க.